ஒட்டுமொத்த சாட்சியையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அந்த சிறுமி போய்க்கிருந்த அந்த வாகனத்தின் மீது லாரியை வச்சு ஏத்துறாங்க. அதுக்கு உள்ள இருந்த அவங்களுடைய 2 சித்திகளும் இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவாக வழக்காடின வழக்குரைஞர்கள் தாக்கப்படுறாங்க மிக மோசமான முறையில. அவர்னா எழுதின கடிதத்தை அன்னைக்கு செய்தி தொலைக்காட்சியில் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. காப்பாத்துங்க, ஏன்னா நான் எப்ப வேணாலும் இந்த கடிதம் கிடைக்கிறப்ப நான் உயிரோட இல்லாம இருக்கலாம், அந்த அளவுக்கு மோசமா தாக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவங்களுக்கு ஆதரவா வழக்காடுனா வழக்குரைஞர்கள் மோசமான முறையில தாக்கப்படுறாங்க. அந்த பெண்மணி படுகாயங்களோட தப்பிச்சு பின்பு மருத்துவமனையில வைக்கப்படுறாங்க. அந்த டயத்துல காவல்துறை இந்த 2 பேரும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செய்யறாங்க. இப்படி தொடர்ச்சியான முறையிலே சிறையில இருக்கிறப்பே ஆதாரத்தை அளிக்கணுன்ற முறைய அன்றைக்கு இருந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏ குல்தீப் சிங் செஞ்சாங்க. அங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கமும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்காம அவங்க தந்தையினுடைய கொலை வழக்குல கூட அமைதியா தான் இருந்துச்சு. இப்ப நீங்க அவங்களை வெளியே விடுறீங்க, எங்களுக்கு என்னன்னா பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் கேட்கிறாங்க. உண்மைதானே? ஏன்னா அவங்க சிறையில இருக்கிறப்பயே ஆதாரத்தை அளிக்கணும், அரசாங்கத்துல நாங்க தான் இருக்கோம், ஆட்சியில நாங்க தான் இருக்கோம், பதவியில நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புன்றது மிக மோசமான சர்ச்சைக்குள்ளா இருக்குது.